கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see you all this through live video. Hallelujah. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க அவருடைய பிரசன்னத்தில் இருக்க ஆண்டவர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம் அப்பா, இது உம்முடைய பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற நேரம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இப்பொழுது புறப்படட்டும். ஆண்டவரே புறப்படட்டப்பா, நீ பேசும் ஆண்டவரே, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் மத்தியில தொடர்ந்து சில வாரங்களாக வேதத்தில் இருக்கிற அந்த சத்திய வேதங்களை குறித்ததான சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு அன்பானவர்களே, வேதத்தில் தேறினவனாக, வேதத்தில் சிறந்தவனாக இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பல தேவனுடைய மனுஷர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனும் புது ஏற்பாட்டில் ஒரு மனுஷனும் உங்கள் மத்தியில் நான் காட்ட ஆசைப்படுகிறேன். Hallelujah. Last few weeks we are meditating about the God's word or the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தை குறித்து, அந்த மகத்துவத்தை குறித்து தேவன் கற்றுக்கொண்டு வருகிறார். இந்த நாம் வாழ்கிற காலத்தில் சபைகளாகட்டும் ஜனங்களாகட்டும் இந்த வேத வசனங்களில் கலப்படம் இருக்கிறதாக பல ஜனங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, சத்தியங்கள் இல்லாத காரியங்களை போதித்து கொண்டு ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனம் நமக்கு பலனா இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து அன்பானவர்களே நல்லா கவனிங்க. எஸ்ராவை பற்றி பைபிள்ல அருமையாய் சொல்லப்படுகிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வேத பாரகனாகிய எஸ்ரா என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, வேதத்துல சிறந்தவனாக, வேதத்துல வல்லவனாக, ஹல்லேலூயா, அல்லது வேதத்தை போதிக்கிற ஒரு தேவ மனுஷன் என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் 2 நாளாகும் புஸ்தகத்துல, 1 நாளாகும் புஸ்தகத்துல, உதாரணமா யோசுபாத்து காலத்துல கூட வேதத்தை ஜனங்களுக்கு போதித்தார்கள், பிரஸ்தாபப்படுத்தினார்கள். ஆனால் அதிகமாய் வேதத்தை அதை சுற்றி காட்டினவர், பிரசங்கித்தவர் பார்க்கும் போதோ வேத பாரனாகிய எஸ்ரா என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, the meaning of the Ezra, hallelujah. எஸ்ரா என்று சொன்னால் 3 அர்த்தங்கள் இருக்கிறது. அன்பானவர்கள், இது நீங்க டிக்ஷனரியில பார்க்கலாம் அல்லது கன்கார்டன்ஸ்ல பார்க்கலாம். 3 அர்த்தங்கள். ஒரு அர்த்தங்கள் என்ன சொல்லுகிறது சொன்னா, the Lord is my helper, hallelujah. தேவன் என்னுடைய சகாயர் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, இரண்டாவது பார்க்கும் போதும் ஹெல்ப், உதவி, கடவுள் எனக்கு உதவி என்ற அர்த்தம். அன்பானவர்களே, மூன்றாவது பார்க்கும் போதோ தேவன் என் ஆறுதல் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. The meaning of Ezra, number 1, the Lord is my helper. Number 2, the Lord helps, கர்த்தர் உதவி செய்கிறார். மூன்றாவதாக பார்த்தா the Lord is my comfort, கடவுள் என் ஆறுதல் என்று நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் சரித்திரங்கள் இருக்குது. அன்பானவர்களே, இந்த எஸ்ராவை குறித்ததான காரியங்கள் எஸ்ரா புஸ்தகத்திலும் நகேமியா புஸ்தகத்தில் வருகிறது. நல்லா கவனிங்க. நான் சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்ன, எரேமியா மூலமாய் சொன்ன அந்த 70 வருஷங்கள் நிறைவேறின போது 3 தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்களை பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தார். 1 ஆண்டவர் ஜெருபாபேலை பயன்படுத்தினார். 2 ஆண்டவர் நெகேமியாவை பயன்படுத்தினார். 3 எஸ்ராவை, இந்த எஸ்ராவை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் எஸ்ராவை பற்றி சொல்ல, ஆனா எஸ்ரா, அந்த வேத பாரனாகிய எஸ்ரா செய்த காரியங்களை குறித்து பல வார்த்தைகள் இருக்கிறது. நம்முடைய பிரயோஜனத்துக்காக 3 வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1, நல்ல அன்பானவர்களே, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 8ஆம் வசனம். The book of Nehemiah chapter 8 verse number 3 and 8. இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, எஸ்ரா என்ற வேத பாரகர் ஜனங்களுக்கு வசனங்களை வாசித்தான். He read the law of the
the law. He read the law of the Moses. Hallelujah. நியாய பிரமாண புஸ்தகத்தை அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க முழுமையாய் படிச்சு பாருங்க அன்பானவர்களே. அவன் ஒரு வாசித்தான் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் நான் தைரியமாய் சொல்ல முடியும், வேதத்தை கொண்டு போகாத கிறிஸ்துவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், வேதத்தின் மீது ஆசை இல்லாத கிறிஸ்துவர்கள் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேதமே கடவுள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வசனம் என்று, தேவனுடைய வசனம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் வார்த்தையாக தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார் என்று யோவான் 1:1 நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த வார்த்தை நம்ம அறிஞ்சுக்கோ. இந்த எஸ்ரா செய்த காரியம் என்ன? He read the word of God. Hallelujah. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், 20 வருஷம் கிறிஸ்தவர்கள், 30 வருஷம் கிறிஸ்து, எத்தனை டைம் வேதத்தை முடிச்சிருக்கிறீங்களே யோசித்து பாருங்க. இல்ல நான் ஒரு தலைமை போதகர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஆள் என்று சொல்றோம், எத்தனை வருஷம் தேவன் கொடுத்த வேதத்தை படித்திருக்கிறோம். How many times we read the word of God, we read the Bible, எத்தனை வாட்டியை முடிச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. விசுவாசின்னு சொல்ற எத்தனை டைம் தேவனுடைய வசனத்தை படிச்சிருக்கிறீங்க? இன்னும் அதோடைய அர்த்தம் சொல்லணும்னா, பாஸ்டர் என்னால படிக்க முடியல, எனக்கு படிக்க இல்லை, அல்லது எத்தனை டைம் அந்த வசனத்தை உங்கள் செவிக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க? இந்த இடத்துல எஸ்ரா தேவனுடைய மனுஷனாகிய எஸ்ரா, வேத பாரனாகிய எஸ்ரா படிக்கும் போதோ, எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. ஜனங்க அழுகிறார்கள், ஜனங்கள் உணர்த்தப்படுகிறார்கள், ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு அன்பான சகோதரனே, நம்முடைய வேத வாசிப்பு நேரம் எப்படி இருக்கிறது? சகோதரியே, கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற நீங்கள் உங்களுடைய வேத வசனம் வாசிக்கிறது எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. எனக்கு தெரியும், சில ஊழியர்கள் நண்பர்கள் தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு புக்கை முடிச்சு விடுகிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம். இன்றைக்கு ஒரு வசனத்தை கூட படிக்காத கிறிஸ்துவர்கள் இருக்கிறீர்களே. ஒரு காலம் வரும் அன்பானவர்களே, இந்த வசனத்தை படிக்க முடியாது, ஆசைப்பட்டாலும் முடியாது, கேட்கணும் முடியாது. எஸ்ரா இடத்துல கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம், is a man who reads the word of God day night, இரவும் பகலும், எப்ப பார்த்தாலும் வேதம் 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 என்று அவனை பற்றி சொல்லப்படுகிறது. நம்பர் 2, அவன் செய்த காரியம் படித்தது மாத்திரமல்ல, எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவன் இதை போதித்தான் என்று சொல்ல. He teach them. இஸ்ரவேலிலிருந்து அந்த அடிமைப்பட்டு வந்த ஜனங்களுக்கு அவன் போதித்தான், எப்படி செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பண்ணணும் என்று. எஸ்ரா வேத பாரனாகிய எஸ்ரா இதை போதித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, போதித்தான். இன்றைக்கு நிறைய விசுவாசிங்க படிக்கிறதே இல்லை, போதிக்கிறதே இல்லை. எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்க முடியும்? நீங்க கற்றுக்கொண்ட வசனம், நீங்க படித்த வசனம் பிறருக்கு போதித்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வசனத்தோட கர்த்தரின் இடத்துல பேசினா இந்த வசனத்தோட இடைப்பட்டார் என்று போதித்து இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நாம் கற்றுக்கொண்டதை பிறருக்கு பயன்படுத்தணும் அன்பானவர்களை. பிறருக்கு போதிக்க வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எஸ்ரா teach the word of the Lord. எஸ்ரா teach the law of the Lord. கர்த்தருடைய பிரமாணத்தை போதித்தான் அன்பானவர்களே. போதிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நேரடியாக 3வதாக அதே 7:10 சொல்லுகிறது, அதன்படி செய்ய ஜனங்களை தூண்டினான், ஏவினான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் அன்பான 3வது. இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்க வேண்டும். பிரசங்கிக்கிற நானும் போதிக்கிற நானும் தேவனிடத்தில் கிருபையை கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, படிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, பிறருக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, கேட்கிறது படிக்கிறது சில நேரத்தில் நமக்கு சுலபமா இருந்தாலும் 3வது சொன்ன நல்லவா, இதன்படி அவன் செய்தான். He do the word of God. He encourage the people to walk according to the word of God. அந்த வசனத்தை படிக்க, கேட்க, அதன்படி நடக்க ஜனங்களை ஏவினான் என்று வசனம் சொல்லுகிற அன்பானவர்களே. இயேசு கிட்ட வந்து அந்த மரியாள் கிட்ட வந்து ஜனங்க அந்த இருக்கிற அந்த கல்யாண பந்தியில கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள். கேட்கிற கூட்டம் ஏறாலோ, பிரசங்கிக்கிற கூட்டம் ஏறாலோ, நாம் செய்கிறவர்களா இருக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்மை குறித்து நம்முடைய தேவன் சந்தோஷப்படுவார். நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியத்தோட எல்லையை விரிதாக்குவார். காரணம் என்ன?
இந்த எசரா அவன் ஜனங்களுக்கெல்லாம் அது செய்யும்படி அவனை தூண்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, இன்றைக்கு வேதத்தை அதிகமாய் நேசிங்க. சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவன் ஒரு காலம் இடரவே மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்தை நம்புகிறவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், அதன் பிரகாரம் நடக்கிறவர்கள், இருடர்கள் வந்தாலும் விழுந்தாலும் அவர்கள் எழுந்து நின்று தொடர்ந்து ஓடுவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு இடரே வராது என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை நம்புங்க. வேதனையான காரியங்கள் என் உள்ளத்தில் ஆண்டவர் இந்த மாசம் வேதத்தை குறித்த மகத்துவங்களை சொல்லும்படியாக உணர்த்தினார். அன்பானவர்களே, நான் தைரியமாய் சொல்ல முடியும். ஊழியர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எத்தனையோ சபைகள் நம்முடைய பட்டணத்தில் இருந்தாலும் தைரியமாய் சொல்லுகிறேன், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற சபையில ஆத்துமாக்கள் தாகத்தோடு தேடி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாக, ஆமென். அப்படி நாம் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. எனவே இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே, நான் ஒரு எஸ்ராவாய் மாற வேண்டும், நான் ஒரு வேத பாதகனாய் மாற வேண்டும் என்று கேட்கும் போதோ நிச்சயமாய் தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். எஸ்ரா செய்த காரியம் என்ன? அவன் அதை வாசித்தான், அவன் அதை போதித்தான், அவன் அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தான், ஜனங்களே ஒப்பு கொடுக்க வைத்தான். ஆமென். இந்த 3 காரியங்களை கேட்கும் போதோ ஆண்டவரே, எத்தனையோ எனக்கு தெரியும் சில ஊழியர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, நாமெல்லாம் ஒரு நடமாடுகிற பைபிளாக இந்த பூமியில வாழ்ந்து கர்த்தருக்காக நாம் நிற்கும் போது தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். தேவனுடைய கரம் நம்மோடு இருப்பதாக. நம்ம ஒரு நிமிஷம் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். வேதத்தை படிங்க, இரவும் பகலமாய். சில நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்ற, பைத்தியக்காரனை போல வேதத்தை படிங்க. ஹல்லேலூயா. இந்த வேதம் நம்மை கைவிடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பலன், அதுதான் தைரியம். ஆமென். எத்தனை ஊழியங்கள் வந்தாலும், எத்தனை ஊழியங்கள் எதனாலும் வேதத்தை கருத்தாய் நியாயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோட போதிக்கிற ஊழியமே சபையே வித்தியாசமா இருக்கும். ஆமென். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த எஸ்ரா என்ற வேத பாதகனுடைய அந்த அபிஷேகம், அந்த ஆவி இயேசுவை நாமத்துல எங்கள் மீது அதை கேட்கிற ஜனங்கள் மீது இறங்கட்டப்பா. வேதத்தை படிக்கிற ஒரு தாகம், வேதத்தை படிக்க ஒரு ஆசை, வேதத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசை, வேதத்தின் பிரகாரம் வாழ ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு ஆசை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும். எஸ்ரா மீது உம்முடைய கரம் இருந்ததை போலவே உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கரத்துல சுகமானதுக்காக ஸ்தோத்திரம்பா. இதை ஆண்டவரே, இதை பார்த்த கேட்ட யாவரோட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு எஸ்ரா என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியானது நம்முடைய யூடியூப்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற அந்த சேனல் இருக்குது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you all. God bless you all.